ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலான கிருஷ்ணர் பற்றின பதிவு தான் இதோ இன்றைக்கோட பதிவு. திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி வருது இல்லையா, அதனால இந்த வாரம் ஃபுல்லாக நான் கிருஷ்ணரை பற்றி பதிவு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் ஏன் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் மகனாக பிறந்தார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் மகனாக பிறக்க தவம் செஞ்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பகவான் கிருஷ்ணர் வசுதேவருக்கும் தேவகிக்கும் 3வது முறையாக மகனாக பிறந்திருக்கிறாராம். அவர்கள் எவ்வளவு புண்ணியம் செஞ்சுருக்கணும், அது எப்படி அப்படின்னு நாம் அந்த கதையை பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்தில் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியில் நம்ம நைட்டு 12 மணிக்கு தான் கிருஷ்ணர் அவதரிச்சிருக்கிறாரு. அவர் அவதரிச்ச அந்த தினத்தை தான் நம்ம கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். பகவான் கிருஷ்ணர் 3வது முறையாக வசுதேவர் தேவகி தம்பதிக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு. ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு பெயரில் இருந்த இந்த தம்பதி பகவானே பிள்ளையாக, இந்த தம்பதிக்கு பகவானே பிள்ளையாக பிறந்திருக்கிறாரு. கிருஷ்ணரின் பிறப்பு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் வசுதேவர் தேவகிக்கு மகனாக அவதரிச்சிருக்கிறாரு. அரக்கன் கம்சன் தனது தங்கையான தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால கொல்லப்படுவார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையில அடைச்சு வச்சுட்டாரு. அவங்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையுமே கொன்னு தனக்கு பகையா யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாரு. 7வது குழந்தையாக பலராமன் தேவகியின் வயிற்றுல இருந்தாரு. அப்போ விஷ்ணு பகவான் மாயாதேவிய அழைச்சி தேவகி வயிற்றுல இருக்கும் பலராமன் கருவை கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரின் மனைவியர்ல ஒருவரான ரோகிணியின் கருவுக்கு மாற்ற சொல்லியிருப்பாரு. மாயாதேவியும் அதை யசோதையின் மற்றொரு கருவை வளர செய்தார். அப்போ பலராமன் ரோகிணியின் கருவுக்குள்ளும் மாயாதேவி யசோதையிடம் கருவாக வளர்ந்து வந்திருக்கிறாங்க. தேவகிக்கு கிருஷ்ணர் 8வது குழந்தையா கருவுல வளர்ந்து வந்திருக்கிறாரு. ஆவணி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி திதியில 8வது குழந்தையாக கிருஷ்ணர் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறக்கிறாரு. அதை அவங்க ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவகிக்கு மகனானது எப்படி அப்படின்னா, அப்போது கிருஷ்ணர் மகாவிஷ்ணுவாக விஸ்வரூபம் எடுத்து காட்சியளித்தாரு. நீங்கள் சுதாபா பிருச்னி தம்பதியராக இருந்தபோது 12 தேவ ஆண்டுகள் கடம் தவம் இருந்து என்னை நோக்கி தவம் இருந்தீங்க. அதன் பயனாக தான் உங்களுக்கு காட்சி அளித்த நான் என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்டேன், அதுக்கு நீங்கள் பரமாத்மாவான நீங்கள் எங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. அதன்படி நான் பிருச்னி கர்ப்பா என்ற பெயரில் பிறந்தேன். அதற்கு பின்னர் அடுத்த பிறவியில் காஷ்யபர் அதிதி தம்பதியராக இருந்தபோது உங்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரில் நான் பிறந்தேன். இப்போது நீங்கள் வசுதேவர் தேவகியாக பிறப்பெடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு கிருஷ்ணராக நான் பிறந்திருக்கிறேன். இனி உங்களுக்கு பிறப்பு கிடையாது, முக்தி அளிக்கிறேன். நீங்க எனது வைகுண்டத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்திருக்கிறாருங்க. இப்போ கம்சனிடம் இருந்து விடுவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபரின் மனைவி யசோதையிடம் என்னை சேர்த்து விடுங்கள். அதுக்கு பதிலாக அவருக்கு பிறந்த பெண் குழந்தைய இங்கு கொண்டு தன் பிள்ளை என சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையாக மீண்டும் மாறிட்டாரு. இப்படி 3 முறை மகாவிஷ்ணு ஒரே தம்பதிக்கு மகனாக பிறந்திருக்கிறாருங்க. அவங்க எவ்வளோ பெரிய பாக்கியவான்களா இருந்திருப்பாங்க பாருங்க. இப்போ கிருஷ்ணர் பிறந்ததை 3 பேர் மட்டும்தான் முதல்ல பார்த்துருக்கிறாங்களாம். ஒன்று வசுதேவர், தேவகி மற்றும் சந்திரன். இதன் காரணத்தினால தான் நம்ம கோகுலாஷ்டமி தினத்தன்னைக்கு சந்திர வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சிருக்கிறாங்கங்க. நீங்கள் அன்னைக்கு கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரை மனதார வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த சந்திரனை போய் ஒரு தரிசனம் செய்யுங்க. உங்களோட முழு பூஜையும் பிரார்த்தனையும் முழுமையடையும். கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் உங்களுக்கு வாழ்த்துவாருங்க.
பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.